என்னால் எல்லாம் ஒரு டம்மி புருஷனா வீட்டில் உட்காந்து மாவாட்ட முடியாது. சீக்கிரமாக ஸ்டுடியோ ரெடி பண்ணி உழைக்கிற வழியை பார்க்கணும். அப்போ ஸ்டுடியோ கட்டுறதுக்கு காசுக்கு என்னடா பண்ணுவ விஜய்? அதை உனக்கு பத்மா தானே தந்து உதவுறதா சொல்லியிருந்த என்றான். ஏன் அவ தரலைன்னா நமக்கு வேற யாருமே தரமாட்டாங்களாடா? எல்லாத்தையும் தரவன் கடவுள், அவன் தருவான். நீ இந்த விஷயத்த எங்கள் அத்தை கிட்ட சொல்ல போய் அது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட வைரப்பூ மாலையை விற்று எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. பத்மா கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் கார்த்தி, அவளால் என் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. எப்படியும் திரும்ப என் லைனுக்கு வருவா. அவளோட ஆசை வார்த்தையையும் மற்றதையும் காட்டி மயக்க முயற்சி செய்வா. ஆனால் நான் எதுக்கும் அசையறதா இல்லை. ஒழிஞ்சது சனியன்னு நினைக்கிறேன். எனக்கு துளி கூட அவன் மேலே ஆசையே இப்போ கிடையாது. நீ எங்கள் அத்தை கிட்ட சொன்னது கூட ஏதோ நல்லதுக்குன்னு நினைக்கிறேன் என்றான். 2 நாள் கழித்து மேல் இருக்கும் ஸ்டுடியோவுக்கான இடம் இருவராலும் காலி செய்யப்பட்டது. இப்போது ஸ்டுடியோ கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. அன்று இரவு பத்மா விஜயினுடைய கைபேசியை அழைத்தாள். அவளுடைய எண்ணிலிருந்து வந்த அழைப்பை கண்டதும் எடுக்கக்கூடாது என முன்பே முடிவு செய்திருந்த விஜய் அதனை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டான். ஒரு 10 நிமிடம் சென்ற பின்பு மீண்டும் அவளிடமிருந்து அழைப்பு ஒலித்தது. இதே போன்று தொடர்ச்சியாக ஒரு 4-5 முறை அழைத்தாள். விஜய் அவளுடைய எந்த அழைப்பையும் எடுக்காததால் கோபத்துடன் அவனுடைய கைபேசிக்கு தகவல் அனுப்பி இருந்தாள். நீ ஒரு முறை என்னுடைய போனை எடுக்கலாம், அப்போது நான் ஏன் அந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் என்பதை சொல்கிறேன் என்று அந்த செய்தி இருந்தது. எந்த மெசேஜிற்கும் பதில் அளிக்காமல் தவிர்த்துவிட வேண்டும் என முடிவு செய்திருந்த விஜய் அப்படியே பதில் அளிக்காமல் விட்டுவிட்டான். அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் பத்மாவிடமிருந்து தகவல். அதில் அவள் கூறியிருந்தது, ப்ளீஸ் என்னை மன்னிக்கவும், நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை மீறியது தவறுதான். ஆனால் அதே வேளையில் என்னுடைய சூழ்நிலையையும் நீ கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது. அவளிடம் இருந்து வந்த எந்த ஒரு தகவலையும் விஜய் சட்டை செய்வதாக இல்லை. ஆனால் தொடர்ந்து பல தகவல்கள் அவளிடம் இருந்து வந்த வண்ணம் இருந்தன. எதற்குமே விஜய் பதில் அளிக்காததால் பத்மா அவளுடைய உதவியாளர் சித்ராவை வைத்து விஜயிடம் பேச வைக்கலாம் என முடிவு செய்திருந்தாள். அதன்படி சித்ரா விஜயை அழைத்தாள். விஜய் அவளுடைய அழைப்பை எடுத்ததும் சற்று சந்தோஷமாக, சொல்லுங்கக்கா எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணு நல்லா படிக்கிறாளா என்று கேட்டான். அதற்கு அவள், படிக்குதுண்ணா, நல்லா படிக்குது. பாப்பா தான் வருத்தத்தில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு. அதான் ஃபோன் பண்ணிச்சான் உங்களுக்கு. நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்களா? ரொம்ப கோவத்தில் இருக்காரு போல. அந்த படத்தில் நான் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்காக வேற படமே கைவசம் இல்லையா அண்ணா? அதான் வீட்டில் சும்மா உட்காந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த வாய்ப்பை வேண்டாம்னு சொல்ல முடியல. இதை விஜய் கிட்ட சொல்லி புரிய வைன்னு சொல்லுதுன்னா பாப்பா என்றாள் சித்ரா. அன்றைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேனே, அப்போ அந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் இருந்தாலோ என்றதற்கு, ஆமாண்ணா, ஆனால் யார் ஃபோன் பண்ணாலும் எங்கே இருக்கேன்னு தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடும் பாப்பா, அதான் என இழுத்தாள். எனக்கு தான் அவளை அறிமுகப்படுத்தின இயக்குனர் மூஞ்சியையும் அந்த ஆளையும் கண்டாலே பிடிக்காதுன்னு அவகிட்ட 1000 முறை படித்து சொல்லியிருக்கேனே. அவனே ஒரு காலி பைய. அப்புறம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன மரியாதை? நான் கேட்கும் போதெல்லாம் அவன் கூட நடிக்கவே போகிறதில்லைன்னு அப்படி சத்தியம் பண்ணா, கடைசியில் இவன் தானே பார்த்துக்கலான்னு நினச்சிட்டா போல. அக்கா சொல்லிடுங்க, எனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது. அவள் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. அதை அவளோட அக்கௌண்ட்டில் கட்டிடுறேன். அதோட எனக்கும் அவளுக்குமான சங்காத்தம் முடிஞ்சுது என்றான். உடனே சித்ரா, பணத்தை விடுங்கண்ணா, பாப்பா அவங்க மேலே அப்படி உயிரை வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாப்பாவுக்கு யார் மேலேயும் இவ்வளோ அன்பு வந்ததில்லை. எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆனால் எதையுமே பாப்பா ஒத்துக்கிட்டது இல்லை. ஒரு முறை கொஞ்சம் பேசி பாருங்கண்ணா என்று கெஞ்சினாள். முடியவே முடியாதுக்கா, இனிமே இது சம்பந்தமாக எனக்கு ஃபோன் பண்ண வேணாம் என்றபடி ஃபோனை துண்டித்தான். சித்ரா விஜயிடம் ஃபோன் பேசி முடித்ததும் பத்மாவிடம் சென்று, எவ்வளவோ பேசி பார்த்தேன் பாப்பா, அவர் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அதான் நீ எவ்வளோ பணம் அவருக்கு கொடுத்தியோ அதை கணக்கு பண்ண சொல்ல சொல்கிறாரு. அதை அக்கௌண்ட்டில் கட்டி விட்டுடுறாராம் என்றதும் மிகுந்த கோபமான பத்மா சித்ராவை, அடைச்சி போய் வாயை கழுவு, அவர்கிட்ட சமயோஜிதமாக பேசி வழிக்கு வர வைப்பேன்னு பேச சொன்னா, உண்டாம் என் அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறது தான் ரொம்ப முக்கியம். உன்னை போய் பேச சொன்னேன் பாரு, என் புத்திய போய் தொலை என்றாள். இப்படியெல்லாம் பண்ணால் வழிக்கு வரமாட்டான் விஜய் என முடிவு செய்த பத்மா, இன்னைக்கு இரவு நாம் கொடுக்குற டார்ச்சர்லையாவது ஃபோனை எடுத்து நம்ம கூட பேசிடணும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சுமார் இரவு 10 மணிக்கு பத்மாவிடம் இருந்து விஜய்க்கு அவனுடைய கைபேசியில் முதல் அழைப்பு ஒலித்தது. விஜயும் ஏதோ 4-5 முறை அழைத்து முயற்சி செய்துவிட்டு எடுக்கவில்லை எனில்
விட்டு விடுவாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் தொடர்ச்சியாக அவளுடைய கைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு ஒலிக்கத் தொடங்கியது. சற்று நேரம் விட்டு விட்டு தகவல்களும் அவளிடம் இருந்து வந்து கொண்டே இருந்தன. அதில் ஒரு செய்தியில், நீ இப்போது என்னுடைய அழைப்பை எடுக்கவில்லை எனில் எனது கை நரம்பை வெட்டி கொண்டு இறந்து விடுவேன், அதற்கு நீதான் காரணம் என அதை ஒரு லெட்டரில் எழுதி வைத்துவிட்டு செத்து விடுவேன் என்றும் கூறியிருந்தாள். இந்த செய்தியை கண்டு சற்று அதிர்ச்சியான விஜய், என்ன இவ பெரிய ஒரு சைக்கோவா இருப்பா போல இருக்கே, சாடிஸ்ட் என அவளை திட்டினான். அடுத்து சற்று இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு குறுஞ்செய்தி பத்மாவிடம் இருந்து வந்தது. அதில், ஏன் இப்படி ஆண்கள் எல்லாம் பெண்களை ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்றீங்க, பெண்கள் எல்லாம் பாவம், இப்படி ஒரு ஆணுக்காக அழகான ஒரு நடிகையை ஏங்க விடுறது மகா பாவம் விஜய், அந்த பாவத்தை நீ செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன ஒரு ஜந்தா கருதுறதால தான் என்னோட ஒரு போனுக்கு கூட ஒரு பதில் கூட உன்னால அனுப்ப முடியல, நடிகையெல்லாம் பாவம்டா, உங்களை மாதிரி ஆண்கள் எல்லாம் நம்பி ஏமாறுறோம் பாரு, இப்ப மட்டும் கடைசியா சொல்றேன் விஜய், நீ மட்டும் என்னை கைவிட்டேன்னா நான் சீரழிஞ்சு போயிடுவேன், நான் வாழ்றதும் சீரழிஞ்சு போறதும் முடிவு உன் கையில என்று கடைசியாக தகவல் வந்திருந்தது. இவை அனைத்தையும் பார்த்த விஜய், இது என்னடா பெரிய வம்பா போச்சு, இவளோட இப்படி பஜாரியா இருக்கா, இவன் நமக்கு ஒத்தே வரமாட்டா என நினைத்தபடி அவனுடைய கைபேசியை மொத்தமாக அணைத்து விட்டு தூங்கச் சென்றான். அடுத்த நாள் காலை சோலையப்பனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவருடைய அழைப்பை பார்த்ததுமே, எதுக்கு கூப்பிடுறான் இந்த குடிகார நாய் என மனதிற்குள் நினைத்து கொண்டே அவனுடைய அழைப்பை எடுத்தான். விஜய் எடுத்ததும் சோலையப்பன் அவனிடம், என்ன விஜய் என்னாச்சு, அந்த பாட்டு ரெடி பண்ணுறதா சொன்னீங்களே, ரெடி பண்ணிட்டீங்களா, அதான் இயக்குனர் ஃபோன் பண்ணி இருந்தாரு, உங்ககிட்ட இந்த பாட்டு மேட்ரா கேட்க சொன்னார் என்று சோலையப்பன் கூறியதும் விஜய் அவரிடம், அது கொஞ்சம் டைம் ஆகும் சார், அவரை யார் வேணுமோ அவர் படத்துக்கு மியூசிக் டைரக்டராக போட்டுக்க சொல்லுங்க, எனக்கு அவ்வளோ ஆர்வம் எல்லாம் கிடையாது சார் என்றான். என்ன விஜய், நீங்கள் வீடு தேடி வர வாய்ப்பை வேண்டாம்னு சொல்கிறீங்களே, யாருக்கு கிடைக்கும் இது போல வாய்ப்பு சொல்லுங்க, நீங்க ஒரு விஷயத்துக்கு சம்மதம்னா அவர் இயக்குற படத்துல நீங்க தான் மியூசிக் டைரக்டர், என்ன சொல்றீங்க என்றார். எனக்கு ஒன்றும் புரியல சார், என்ன சொல்றீங்க என்று கேட்டான் விஜய். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று ஆரம்பித்தான் சோலையப்பன். இப்போ அந்த இயக்குனர் கொஞ்சம் பணம் தட்டுப்பாட்டில் சிரமப்படுறதால பட வேலைகள் கொஞ்சம் நின்று போயிருக்கு, நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த படத்துல நீங்க தான் மியூசிக் டைரக்டர் என்றார். அதற்கு விஜய் அவரிடம், யார் சார் அந்த படத்தில் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுவா என்று கேட்டான். அதற்கு சோலையப்பன் கூறிய பதில், பாட்டெல்லாம் அவர் கம்போஸ் பண்ணிடுவார், ஆனால் மியூசிக் டைரக்டர் பேர் உங்களோடு தான் வரும், அதற்கு நான் கேரண்டி, அப்படி இருந்தால் சொல்லுங்க, நானே அவரோட உங்களை உட்கார வச்சு பேச வைக்கிறேன் என்றார். விஜய்க்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை என்றாலும் இந்த அறிவாளிகளுடன் கொஞ்சம் விளையாண்டு பார்க்க வேண்டும் என நினைத்தான். வெளி உலகில் பால் வடியும் முகத்தை கொண்டு அவருடைய படங்களுக்கு பெண் விசிறிகளை அதிகமாக கொண்ட அந்த இயக்குனர் அவரிடம் வாய்ப்பு கேட்க வரும் பலரிடம் பணத்தை வாங்கி வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி அல்வா கொடுப்பதில் மன்னர் என்று அவனுடைய அப்பாவின் மூலமாகவே தெரிந்து கொண்டான். ஆம், இந்த சோலையப்பன் விஜயின் வீட்டிற்கு வந்தபோது அவனது அப்பாவிடம் அந்த கேடி இயக்குனரின் பெயரை கூறி அவருக்கு நான் மிக நெருங்கிய நண்பர் என்று கூறியதும், மற்றும் உங்க பையனுக்கு வாய்ப்பு தரதா சொல்லியிருக்கார் என்று வேறு கூறியதால் இவர் சென்றவுடனேயே இவனுடைய அப்பா அந்த இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவரை அறிந்து வைத்திருந்தார். அவரிடம் போன் செய்து, சோலையப்பன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்னமோ என் பையனுக்கு உங்க இயக்குனரோட படத்துல வாய்ப்பு வாங்கி தரதா சொல்றாரே என்றதும் அங்கு கணக்கராக பணிபுரிந்த நபர் கூறியது, நீங்க ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால உங்ககிட்ட இதை சொல்றேன், ஆனா இதை நான் தான் சொல்றேன்னு தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும், இந்த மாதிரி சினிமாவுக்கு வாய்ப்பு தரேன்னு பல பேர்கிட்ட ஆசை காட்டி பணம் வாங்கி அவங்களுக்கு வாய்ப்பும் தராம வாங்கின பணத்தையும் தந்ததா சரித்திரமே இல்லை. மேலும் இவர் மேல புகார் கொடுக்கவும் பயப்படுவாங்க, ஏன்னா இப்போதைய ஆளுங்கட்சியில இவர் உறுப்பினர் மற்றும் பேச்சாளர், அதனால இந்த மாதிரி ஏமாற்றப்படுபவங்க பயந்துகிட்டு அமைதியாகிடுவாங்க, அதனால அவங்க கேட்டாங்கன்னு பணம் எதுவும் கொடுத்துட போறீங்க. அப்புறம் முதல வாயில போட்ட கதை தான் அந்த சோலையப்பன் தான் அவருடைய இந்த மாதிரி காரியங்களுக்கு உடந்தை. இத்தனையையும் அவரிடம் இருந்து கேட்ட அவனது அப்பா, ரொம்ப நன்றி சார், நீங்க முன்கூட்டியே எங்களை எச்சரிக்கை செய்ததற்கு நன்றி என்றார். அதனால் இந்த மகான்களை பற்றிய லீலைகள் மற்றும் இவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அன்றே விஜய் மற்றும் அவனுடைய பெற்றோர்கள் அறிந்து கொண்டனர். சோலையப்பனிடம் விஜய், சரி சார், என் வீட்டில் கேட்டுட்டு சாயங்காலமாக அவங்க லைனுக்கு வரேன் என்றான். ஆனால் சாயங்காலம் ஆகியும் இவர்களுடைய செயல்பாட்டை பற்றி அறிந்து வைத்ததனால் எப்படியும் இவன் நம்மளை கூப்பிடுவான் என்று அறிந்து வைத்திருந்தான். இவனுடைய நண்பன் கார்த்திக்கு சோலையப்பனுடன் தொடர்பு ஏற்பட்டிருந்ததால் விஜய்க்கு தெரியாமலேயே அடிக்கடி சினிமாவில் நடிப்பதற்கான
வாய்ப்பு எதுவும் வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். தினமும் மாலை அவரை பார்த்துவிட்டு விஜயை வந்து பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். இதை பற்றி கேட்டபோது, இல்ல என்னோட வேலை சம்பந்தமா இங்க ஒரு ஏஜென்சி நிறுவனம் இருக்கு, அதான் என்னோட வேலைக்காக தினமும் பார்க்க வரேன் என்று பொய் கூறினான். அதே போன்று இன்றும் கார்த்தி வந்திருந்தான். இருவரும் டிவி பார்க்க தொடங்கினர். அப்போது விஜய் முன்பு பயின்ற இசைப்பள்ளியில் அவன் நன்கு அறிந்த நபர் அந்த இயக்குனரின் மகளுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்ததால் அந்த நபருக்கு தொடர்ச்சியாக அவருடைய படத்தில் இசையமைப்பதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவருடைய படத்தின் மூலமே அந்நபர் இசையமைப்பாளராகவும் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்நபர் அளிக்கும் பேட்டியை இவர்கள் இருவரும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தனர். அதில் அந்த நபர் இசையமைப்பாளர் எந்த படத்திற்கு சோலையப்பன் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று விஜயிடம் கூறினாரோ அந்த படத்தின் அனைத்து பாடல்களும் தான் இசையமைத்து முடித்து விட்டதாக அந்த இசையமைப்பாளர் கூறினார். உடனே விஜய் கார்த்தியிடம், பாருடா அந்த ஃப்ராடு சோலையப்பன் இந்த படத்தில் வாங்கி தரேன்னு என்கிட்ட காலையில் தான் 10 லட்ச ரூபா தரீங்களான்னு பேரம் பேசினான். அதுவும் டியூன் எல்லாம் அந்த அறிவாளி இயக்குனர் போட்டுருவாராம். ஆனால் பேர் மட்டும் நம்மளோடது வந்துருமா? அந்த படத்தோட வாய்ப்பை வைத்து நமக்கு வேற படங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா என்றான். இதை கேட்டதும் ஒன்றும் புரியாதவனாக கார்த்தி திருவென்று முழித்து கொண்டிருந்தான். பின்பு விஜயிடம், ஏமச்சி அவர் சொல்றபடி 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா நம்ம பேர் வந்ததுன்னா அந்த பிரபலத்தை வச்சு நமக்கு வேற வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லையா என கேட்டான். டே முட்டாள், இதெல்லாம் இவனுங்க ஆடுற கேம், இது உனக்கு புரியலையா? அவனுங்களுக்கு தேவை நம்மளோட பணம். என் வீட்டுக்கு வந்து பார்த்து என்ன பெரிய இடம்னு முடிவு பண்ணிட்டான். அதுவும் இல்லாம எவனோ அவன் காதுல நானும் பத்மாவும் நெருக்கம்னு வேற போட்டு விட்டுருக்கானுங்க. அது அந்த ஆள் பேசும்போது கணிச்சிட்டேன். முதல்ல ஒருத்தன் நம்ம கிட்ட பேசும்போது அவனுடைய சைக்காலஜி என்னன்னு எனக்குள்ள நல்லா பிடிபட்டுடும். அவனோட இன்டென்ஷன் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம வாழ்க்கையில பயங்கரமா ஜெயிக்க முடியும். முதல் வாட்டி நான் அனிதாவை சந்திக்கும் போதும் சரி, பத்மாவை சந்திக்கும் போதும் சரி, அவங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுட்டேன். இப்படியெல்லாம் நம்புற மாதிரி சொன்னாதான் நாம பணத்தை கொடுப்போம்னு அவனுங்க போடுற டிராமா என்று கார்த்தியிடம் விஜய் சொல்லிக் கொண்டிருந்த போதே சோலையப்பன் விஜயை அழைத்தான். அவர், என்ன விஜய் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க, ரொம்ப பிஸியா இருந்தீங்களோ? அதான் நானே கூப்பிட்டேன் என்றார். அவன் இப்போது அவரிடம் நடித்து கொண்டு, மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் வேலை, அதான் மறந்துட்டேன். வீட்லையும் பேசினேன், அப்பாவும் அம்மாவும் உனக்கு அந்த பெரிய இயக்குனரோட படத்திலேயே வாய்ப்பு கிடைக்குதே, பணம் தரது ஒரு விஷயம் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரு. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.